ஆமாம். நிச்சயமாக தற்போது பேசுபொருளாக மாறி இருக்கின்ற ஒரு தொற்று நோய் தான் டெங்கு நோயாக காணப்படுகின்றது. நேற்றைய தினம் வரை பொதுவாக நாங்கள் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சார்பிலே தினமும் நாங்கள் அந்த நோய் சம்பந்தமான அந்த அறிக்கைகளை நாங்கள் காலையிலேயே வெளியிடுவோம். அதாவது ஜூலை மாதம் 26ஆம் தேதியுடன் முடிவடைந்த இந்த வருட காலகட்டத்தில் மொத்தமாக 82,11 டெங்கு நோயாளர்கள் நாடு பூராகவும் பதிவாகி இருக்கிறார்கள். அதில் இந்த மாதம் மாத்திரம், அதாவது ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நேற்றைய தினம் 26ஆம் தேதி வரை மாத்திரம் 26,636 டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருக்கிறார்கள். இதனை நாங்கள் கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகின்ற போது, கடந்த மாதம் ஜூன் மாதத்தில் 21,534 டெங்கு நோயாளர்கள் அதாவது பதிவாகி இருந்தார்கள். அந்த எண்ணிக்கையோடு பார்க்கின்ற போது ஜூலை மாதத்தில் அதிகரிப்பை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் இந்த மாதம் முடிவடைவதற்கு 5 நாட்கள் எஞ்சியிருக்கின்ற நிலையில் இந்த எண்ணிக்கை 30,000-ஐ தாண்டலாம் என்ற ஒரு அச்சமும் இருக்கின்றது. இந்த எண்ணிக்கையை நாங்கள் நாடு பூராகவும் நாங்கள் பார்க்கின்ற போது மேல் மாகாணத்திலே தான் அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக மேல் மாகாணத்தில் தான் அடையாளம் காணப்படுவார்கள். அது 50%க்கும் அதிகமான மொத்தமான அந்த 82,11 டெங்கு நோயாளர்களிலே 50%க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலே தான் பதிவாகி இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக தற்போது தென் மாகாணத்திலே 15% நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக மத்திய மாகாணம், சபரகம மாகாணம் என்று அந்த எண்ணிக்கை சராசரி விகிதங்கள் சொல்லுகின்றன. மேல் மாகாணத்தை பொறுத்தளவில் கடந்த வருடம் வரையும் பொதுவாக கொழும்பு மாவட்டத்திலே தான் அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவார்கள். ஆனால் இந்த வருடம் கம்பஹா மாவட்டம் அந்த இடத்தை பெற்றிருக்கிறது. கம்பஹா மாவட்டத்திலே தான் மேல் மாகாணத்திலும் சரி, இந்த நாட்டில் உள்ள மாவட்டங்களிலும் சரி அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகிய மாவட்டமாக கம்பஹா மாவட்டம் காணப்படுகிறது. அது நேற்றைய தினம் வரை 17,395 டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருக்கிறார்கள். அது மொத்தமான எண்ணிக்கையிலே 21.21% காணப்படுகிறது. அதாவது 5இல் 1 பங்கு கம்பஹா மாவட்டத்திலிருந்து மாத்திரம் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக கொழும்பு மாவட்டம் ஏறக்குறைய 20%. அதற்கு அடுத்தபடியாக மாத்தறை, கண்டி, களுத்துறை, இரத்தினபுரி என்று அந்த மாவட்டங்கள். ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது தற்போதைய சூழ்நிலையில் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் குறைந்த அளவிலும் கூடிய அளவிலும் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றார்கள். இதனால் ஏற்பட்ட மரண எண்ணிக்கையை நாங்கள் பார்க்கின்ற போது நேற்றைய தினம் வரை மொத்தமாக 61 பேர் டெங்கு நோயினால் மரணித்திருக்கிறார்கள். இந்த 61 மரணங்களையும் நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற போது அதிகமானவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். வயது பாகுபாடின்றி சகல வயதினரையும் அது மரணிக்க செய்திருக்கிறது. அவை மரண எண்ணிக்கையை பார்க்கின்ற போது பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே அது தொடர்பிலும் நாங்கள் நிச்சயமாக மக்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. அவை இவ்வாறு தான் தற்போது இந்த நாட்டிலே டெங்கு நோயினுடைய அந்த நிலவரம் இருந்து கொண்டிருக்கிறது.